The Paramaraksha series has 5 options available for the customer. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா we are only giving mainly Paramaraksha Life Pro Plus. சரிங்களா? Paramaraksha Life Pro Plus தான் மெயினா நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கிற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட அதாவது இபி வெயிட்டேஜ் கான்டெஸ்ட்க்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தினால தான் இதை மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. I'll tell you the difference between both. If a customer goes for a 12-year premium paying term, Life Pro Plus-க்குன்னு சொல்லும்போது உங்களோட இபி வெயிட்டேஜ் எவ்வளவுங்க சார்? 125. வெரி குட். இப்போ லைஃப் ப்ரோன்னு சொல்லி போனாங்கன்னா என்ன ஆகும்? 10%. ஓகேங்களா? It is 10%. Now, what is the variation between Life Pro and Life Pro Plus? பெரிய வேரியேஷன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. மஞ்சள் கலர்ல வித் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் போட்டிருக்காங்க பாருங்க. ஆக்சிடென்ட் ஆகலைன்னா ஆக்சிடென்ட்டுக்கு ரைடருக்கு கட்டின காசு இது திஸ் அ பேக்கேஜ். யூ ஆர் நாட் சூசிங் இட் செப்பரேட். சரிங்களா? திஸ் இஸ் அ பேக்கேஜ். இந்த லைஃப் ப்ரோ பிளஸ் சொல்லி தனியா எடுக்கிறேன் அந்த ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா எல்லாமே அதுக்குள்ளாரே இருக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க பிரீமியம் கட்டுற தொகை எவ்வளோன்றதை காட்டும். ஸோ ஆக்சிடென்ட் டெத்ன்னு சொல்லி எடுக்க பிரீமியம் இஃப் நத்திங் ஹேப்பன்ஸ் டு மீ டியூரிங் த பாலிசி டேர்ம்ல எனக்கு ஆக்சிடென்ட் டெத் ஆகலைன்னு சொன்னா ஆக்சிடென்ட் டெத்துக்குன்ட்டு எடுத்த பிரீமியம் எனக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அட் மெச்சூரிட்டி. அதே மாதிரி தான் ஆக்சிடென்டல் டோட்டல் அண்ட் பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஆக்சிடென்ட்னால எனக்கு டோட்டல் பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஆகல பாலிசி மெச்சூர் ஆகுதுன்னு சொன்னா இதுக்கு கட்டின பிரீமியம் எனக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் ஆயிரும். டேர்ம் பூஸ்டரும் அதே மாதிரி தான். சரிங்களா? சோ இந்த ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் எனக்கு வேண்டாம். Customer is saying that somebody is on unmuted. Can you please go on mute? If you have a doubt, you can ask me. Others, please be on mute. ஓகே. சோ உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் வேண்டாம் அப்படின்ட்டு கஸ்டமர் சொன்னார்னா உங்களோட பாலிசி அந்த பிளான் இருக்கு இல்லைன்னு சொல்லல. யூ ஹாவ் த பிளான் கால் லைஃப் ப்ரோ. ஆனா உங்களுக்கு வரக்கூடிய கமிஷன் சரிங்களா? the commission that is not a commission, the weightage given to this is only 10%. so அதனால எனக்கு விக்கணுமா அப்படின்ற ஒரு டவுட்டே வந்துரும். so major part some people say I don't want term booster. எனக்கு term booster வேண்டாங்க அப்படின்னு கேட்டா நீங்க லைஃப் மேக்ஸிமா பிளஸ்ன்னு கொடுப்பீங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு ஆக்சிடென்ட்டே வேண்டாம் டேர்ம் பூஸ்டர் இருந்தாலும் பரவாயில்ல ஆனா எனக்கு I do not want accident cover சொன்னா லைஃப் அட்வான்டேஜ் பிளஸ் கொடுப்பீங்க. புரியுதுங்களா? சில பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு இந்த நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு ஆனா எனக்கு கொஞ்சம் டேர்ம் பூஸ்டர்ல அதிகமா இருந்து ரைடர் அமௌண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா லைஃப் growth பிளஸ் சொல்லி கொடுப்பீங்க. ஏன்னா கீழே பாத்தீங்கன்னா the percentage of your basic cover being split. மேக்ஸிமால நான் 1 கோடி ரூபாய் கேட்டேன்னா 1 கோடி ரூபாய் எனக்கு பேசிக் கவர் இருக்கும், 1 கோடி ரூபாய் எனக்கு ஆக்சிடென்ட் டெத் இருக்கும், 1 கோடி ரூபாய் பெர்மனன்ட் டோட்டல் பெர்மனன்ட் டிசபிலிட்டி இருக்கும். அதே லைஃப் ப்ரோவும் லைஃப் ப்ரோ பிளஸும் பாத்தீங்கன்னா பேசிக் கவர் 1 கோடி கேட்டேன்னா 90 lakhs தான் பேசிக் கவரா வரும். 10 lakhs வந்து எனக்கு டேர்ம் பூஸ்டருக்குள்ளார போயிடும். ஏன்னா டேர்ம்னு சொன்னாலே அங்கேயும் டெத் தானே கவர் ஆகுது. டெர்மினல் இல்னஸ் அடிஷ்னலா இருக்கு. புரியுதுங்களா? Accident death benefit 90 lakhs, accidental total permanent disability 90 lakhs. Now, if I come to life growth plus, it is 80 lakhs of life cover, 20 lakhs of term booster, 80 lakhs of accident death benefit, and 80 lakhs of accidental total permanent disability. When it comes to life advantage, accident கிடையாது, only term booster 60-40. உயிர் பாதுகாப்பு 60%, 40% term booster சொல்லி எடுக்கிறதுக்கும் அல்லது 50-50 சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 50% கவரேஜ் வந்து லைஃப் கவரும் 50% கவரேஜ் டேர்ம் பூஸ்டரும் சொல்லி கேட்கறது. இப்போ ஏன் ஒரு கஸ்டமர் லைஃப் அட்வான்டேஜுக்கு போவாருங்க சார்? யாராவது கெஸ் பண்ண முடியுங்களா? ரைடர் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு சொல்றவங்க அட்வான்டேஜ் போவாங்க மேம். ஓகே, வேற ஏதாவது ரீசன்? யோசிச்சிருக்கீங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. மேபி அவங்களோட ஏஜ் கன்ஸ்ட்ரெயினை வச்சு மேம். ஏஜ் கன்ஸ்டன்டா இருக்கலாம் சார். இல்ல இதுல டெர்மினல் இல்னஸ்க்குன்னு சொல்லி எனக்கு அதிகபட்சமான அமௌண்ட் வேணும்னு கேக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் கோயிங் ஃபார் லைஃப் அட்வான்டேஜ் சரிங்களா?
எனக்கு லைஃப் அட்வான்டேஜ்னு சொல்லி பார்க்கும்போது 50-50 கவுண்ட் எடுத்துக்கலாம். 50 லட்சம் என்னோட உயிர் பாதுகாப்பு, 50 லட்சம் எனக்கு டேர்ம் பூஸ்டர்ல இருக்கு. Now if the customer is diagnosed with terminal illness, சரிங்களா, டேர்ம் பூஸ்டர் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய டேர்ம் அண்ட் டெர்மினல் இல்னஸ்ல இருக்கக்கூடிய 50 லட்சத்தை கொடுத்துருவாங்க. பிளஸ் உங்களுக்கு டெர்மினல் இல்னஸ் லைஃப் கவர்லயே இன்பில்ட்டா இருக்கிறனால அந்த பாக்கி இருக்கிற 50 லேக்ல 50% சொல்லும் போது 25 lakhs. சோ ஓவராலா 1 கோடியில 75 லட்சம் கையில டெர்மினல் இல்னஸ்னால பாதிப்பானா கையில வாங்கிடுவாங்க. அவங்க எப்போ இறக்குறாங்களோ பாக்கி இருக்கிற 25 லட்சம் will go to the nominee. கிளியருங்களா? Clear. ஓகே, ஆல் ரைட். இப்போ நம்ம என்ன பண்றோம், நம்ம யூஸ்வலாவே லைஃப் ப்ரோ பிளஸ் தான் கொடுக்குறோம். லைஃப் ப்ரோ பிளஸ்ல வந்து பார்க்கும்போது all the benefits are there. I'll give you an example. சரிங்களா, இந்த எக்ஸாம்பிள நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள வந்து பாத்தீங்கன்னா you have a gentleman, சரிங்களா, who is 35 years of age, 12 years premium கட்ட முன் வராரு, 50 வருஷத்துக்கு பாதுகாப்பு வேணும்னு கேக்குறாரு. So 35 plus 50 85 years வரைக்கும் is having a life cover. He is willing to go for paying his premium for 12 years. Coverage வந்து 1 கோடி ரூபாய் அப்படின்றத கேக்குறாங்க. சரிங்களா? So what is the premium this gentleman pays? Regular he will be paying 1,24,968. சரிங்களா, 1,24,968 every year for the next 12 years. First yearல மட்டும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த டிஸ்கவுண்ட் வந்து 1,22,574 is the discount first year. அந்த டிஸ்கவுண்ட விட்டுருங்க. நம்ம பேசிக்கா கஸ்டமர் கிட்ட பாத்தீங்கன்னா 1,24,000 ரூபாய் கட்டுறாரு. நியர்லி 1,25,000. 12 வருஷம் எவ்வளவு கட்டியிருப்பாருங்க? 15 லட்சம் பக்கம் கட்டியிருப்பாரு. இந்த 15 லட்சம் 12 வருஷம் கட்டுறனால 50 வருஷத்துக்கு அவருக்கு உயிர் பாதுகாப்பு 90 lakhs base cover, 10 lakhs term booster, 90 lakhs accident death cover, 90 lakhsக்கு இருக்கக்கூடிய total permanent disability. கரெக்ட்டுங்க? இந்த 1,24,968 ரூபாவை எப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாங்கன்றத கீழே போட்டிருக்காங்க. 90 lakhsல பாத்தீங்கன்னா கீழே போட்டிருக்காங்களா? இங்க தெரியுதுங்களா? இந்த நான் ஹைலைட் பண்றேன் பாருங்க, இந்த இது தெரியுதா? எஸ் மேம், ஏபி. ஆனுவல் பிரீமியம் எவ்வளவு போட்டிருக்குங்க? 86,534 for 90 lakh cover. சரிங்களா, அதே வந்து டேர்ம் பூஸ்டருக்கு எவ்வளவு ஆகுதுங்க? 7,660 ஃபீமேலுக்கும், மேலுக்கு 9,450 rupees. கரெக்டா? இப்போ ஆக்சிடென்ட் டெத் பெனிஃபிட்டுக்கு எவ்வளவு? 16,920. டோட்டல் பெர்மனன்ட் டிசபிலிட்டிக்கு 12,060. 16,920, 12,060. இந்த மூணு விஷயமும், இந்த 9,450, 16,920 and 12,060 every year paid for the rider part will be refunded back to the customer on maturity if it does not happen. இந்த இன்சிடென்ட் நடக்கலன்னு சொன்னா அவங்களுக்கு ரீஃபண்ட் வந்துரும். பிரீமியம் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. கிளியருங்களா? இப்போ இந்த ஜென்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 12 இயர்ஸ் கட்டிட்டாரு. அவரோட ஃபண்ட் வேல்யூ 85 இயர்ஸ்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஃபண்ட் வந்து ஃபிளெக்ஸி க்ரோத் ஃபண்ட்ல போட்டிருக்காங்க. 100% அலோகேஷன், 1,45,00,000 ஃபண்ட் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? சோ இந்த ஃபண்ட் வேல்யூ இந்த அளவுக்கு வருது. ஆனா 4%ல பார்த்தா வெறும் 15 ரூபாய் தான், 15,000 தானே வருது, 15 லட்சம் தானே வருது. 15 லட்சத்துல 4% வருதுன்னா 8% 30 லட்சம் தானே வரணும். ஏன் கூட வருது சார்? இவ்வளோ டிஃபரன்ஸ் ஏன் வருது? காம்பவுண்ட்ல ஒர்க் ஆகும். என்ன என்ன ஒர்க் ஆகுங்க? டேர்ம் பூஸ்டர்ஸ்லாம் இருக்கு அதுல. காம்பவுண்டிங் டேர்ம் இருக்கறனால கிடையாதுங்க. டேர்ம்னா போய் சேர்ந்தாதான் காசு வரும். இங்க உங்க ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுறது, பெருகுறது வந்து உங்களோட கூட்டு வட்டியில பெருகும். It increases. The market trend is always on the up trend, down trend, அப்படியே fluctuate ஆயிட்டே இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்க்கும்போது உங்களோட ஃபண்டோட growth ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கும். இது வெறும் 8% growthக்கு சொல்றோம். விஸ்வநாதன் சார், உங்க ஃப்ரெண்ட் கேக்குறது 8% growthக்கு இவ்வளவு கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க இல்லையான்ட்டு. If you go into our Tata AIA website, Tata AIA website குள்ளார போய் தயவு செஞ்சு
ப்ளீஸ் டேக் த என்ஏவி, சரிங்களா, நெட் அசெட் வேல்யூ அப்படின்றத வந்து போர்ட்ஃபோலியோ ரிக்குவயர்மெண்ட்ஸோட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குறிப்பிட்ட ஃபண்ட் ஃபிளெக்ஸி growth ஃபண்ட் அப்படின்றத எடுத்தா சரி, we have around 18 funds, 18 ஃபண்ட் பக்கம் இருக்கும். 2 வந்து டெட் ஃபண்டா இருக்கும், 2 ஹைபிரிட் ஃபண்டா இருக்கும், பாக்கி எல்லாமே ஈக்விட்டி ஃபண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், எமர்ஜிங் ஃபண்ட்னு ஒண்ணு இருக்குங்க. அது வந்து 3 years இப்போ லான்ச் ஆகி 3 or 4 years ஆகுது. 10 ரூபான்னு வாங்கினத 4 வருஷத்துல 36 ரூபாய், ஒரு 10 ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு 36 rupees we are giving. சோ எந்த அளவுக்கு growthன்னு சொல்லுங்க. என் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. 300%. எக்ஸாக்ட்லி 360% வந்து கூட ஆகுது. Where do you get this kind of returns? கரெக்ட்டுங்களா? கரெக்ட் மேம். அவரோட கொஸ்டினிங் என்னன்னா, இது வந்து ஒரு கண்டினியூஸா இருந்தா ஓகே, இப்ப மார்க்கெட் ஷேர்ஸ் அப்படி இருக்காதுல்ல அப்படிங்கிறது அவரோட பயம். Okay, what you need to tell him is, sir, if you are willing to take a risk, you can go for this product. இல்லனா தனிப்பட்ட முறையில இந்த பிளானோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன் டேர்ம் பிளான் தனி எடுக்க வேண்டாம், ஏன் யூலிப் தனி எடுக்க வேண்டாம், அதுக்கு என்ன பெனிஃபிட்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாருங்க. If you're not happy and you feel that your past experience is causing this problem, we also have guaranteed products that can help you. புரியுதுங்களா? guaranteed productsம் இருக்கு. guaranteed productsல சொன்ன காசுல ஒத்த காசு ஏறாது இறங்காது. கிளியருங்களா? So you have a product like, for example, FG Fortune Guarantee. உங்களோட EP 75% தான். கஸ்டமர் 3 லட்சம் ரூபாய் பிரீமியம் கட்டுறாருன்னு வெச்சுக்குவோம். 12 வருஷம் கட்டிட்டு 36 லட்சம் கட்டி இருப்பாரு. 15வது வருஷத்துல அவருக்கு 60 லட்சம் நாங்க கொடுத்துருவோம். கிளியருங்களா? ஓகே. So you have guaranteed products, but உங்க guaranteed ன்னு சொல்லும்போது வேணுங்கிறப்போ withdraw பண்றதுக்கு பதிலா லோன் எடுக்கிற மாதிரி இருக்கும். லோன் எடுத்தா அதுக்கு ரீபே பண்ணணும், வட்டி கட்டணும், இதெல்லாமே இந்த burdens இருக்கும். இல்ல நான் வந்து ரொம்ப ஸ்டாண்ட் ஸ்டில்லா இதுக்கு மட்டும் தான் பண்ண போறேன் அப்படின்னா, let him go ahead for a guaranteed product if he is scared of the market. மார்க்கெட்ன்றது வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் செய்யும். ரிஸ்க் எடுக்க துணிறவங்களுக்கு தான் இந்த ப்ராடக்ட். புரியுதுங்களா? இங்க இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, the plus point is people investing in this Paramaraksha plan have 3 benefits. பொதுவா யூலிப்ல போடும்போது உங்களுக்கு பிரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ் எடுத்தது ரீஃபண்ட் ஆகாது. பொதுவா யூலிப்ல போடுற பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ், மார்டாலிட்டி சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், இந்த மாதிரி சார்ஜஸ் எடுப்பாங்க இல்லைங்களா? அந்த சார்ஜஸ் எடுத்துட்டாங்கன்னா அது that's an expenditure. நான் 1 லட்சம் ரூபாய் கட்டுறேன்னா எனக்கு இந்த சார்ஜ் எல்லாம் போன பிறகுதான் பாக்கி இருக்கிற காசு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகும். கரெக்ட்டுங்களா? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்றேன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உடனே திரும்ப எனக்கு பணம் வேணும்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா you are hindering the growth of the product. நீங்க வந்து அது வளர்ற நேரத்துல வந்து திரும்ப வெளியில எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா வளர்ச்சி இருக்காது. Not only that, for example, if I am taking this product, என்னோட பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ்ன்றது வந்து எனக்கு ரீஃபண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயருக்கு எடுக்கக்கூடிய பிரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ் நீங்க கொட்டேஷன் எடுத்து அவருக்கு அனுப்பும் போது அதை எடுத்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல 12% சார்ஜ் இருக்கும், செகண்ட் இயர்ல 6% இருக்கும், தேர்ட் இயர்ல 4% இருக்கும், ஃபோர்த் இயர்ல it will be 3%. 12, 6, 4 and 3% will be the premium allocation charges. So for example, if I am investing 1 lakh as my premium for a 1 crore cover, for example, சரிங்களா, என்னோட ஃபர்ஸ்ட் இயர்ல 12,000 ரூபாய் எடுத்துருவாங்க. 12,000 ரூபாய் எடுத்துட்டாங்கன்னு சொன்னோம்னா அது போக மார்டாலிட்டி சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் எல்லாம் மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் தான் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போகும். ஸோ என்னோட பிரீமியம் அலோகேஷன் சார்ஜை மட்டும் பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர்ல 12,000, செகண்ட் இயர்ல 6,000 ரூபாய், 3வது வருஷத்துல 4,000, 4வது வருஷத்துல 3,000 ரூபான்னு சொல்லிட்டு டிடக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, now in this particular product alone, company refunds this money at the 10th year, 11th year, 12th year and 13th year. ஃபர்ஸ்ட் இயர்ல எடுத்த 12,000 24,000 ரூபாய்க்கு உண்டான யூனிட்டா உங்க அக்கௌண்ட்டுக்குள்ளார போடுவாங்க.
செகண்ட் இயர்ல எடுத்த 6000 டபுள் அமௌண்டா 12,000 கன்வெர்ட் பண்ணி அதுக்குண்டான யூனிட்ஸை உங்க அக்கௌண்ட்குள்ளார போடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர் எடுக்கக்கூடிய பிரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ் 10th, 11th, 12th அண்ட் 13th இயருக்கு டபுள் தி அமௌண்டா ரீஃபண்ட் பண்ணி உங்க அக்கௌண்ட்டுக்குள்ளார யூனிட்ஸா உள்ள வருது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது மேம். மேம் எனக்கு இதுல இன்னொரு இது, இப்போ இல்லஸ்ட்ரேஷன்ல நம்ம அதுல நான் 16% வச்சு காமிக்கலாமா? தப்பா ரைட்டா? No, it is wrong to show it. What you can do is you can show them the illustration first. புரியுதுங்களா? 8%க்கு உனக்கு இவ்வளவு வரும். ஆனா எங்க ஃபண்டோட growth வந்து நீங்க காட்டிட்டு ஆவரேஜா 12% காட்டுங்க. அதுவே பெரிய நம்பர். ஓகே ஓகே. 10% காட்டினா கூட பெரிய நம்பர் தான் சார். நீங்க 8க்கு ஒரு 2% கூட குறைய ஆவரேஜா வந்தா கூட உனக்கு எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லிட்டு போட்டு காட்டுங்க. Don't go for 16. Sure. He will be actually receiving that kind of money, but we are not going to tell it to our customers. புரியுதுங்களா? ஏன்னா comparatively for the last couple of years, when you're taking the benchmark of Nifty 50 or BSE index எல்லாம் எடுத்து கம்பேர் பண்ணும்போது Tata's investment in, as per the Morningstar, our funds are invested in 4 and 5 stars. புரியுதுங்களா? ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் ஃபண்ட்ஸ்ல தான் நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் ஈக்விட்டிக்கு. So returns for the customer is also high. புரியுதுங்களா? சோ அதான் சொன்னேன், எமர்ஜிங் ஃபண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 4 வருஷத்திலேயே 36 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இதே ஃபண்ட் ஸ்விட்சிங் கரெக்டா பண்ணிருந்தாங்கன்னு வைங்க, கஸ்டமர் இண்டிபெண்டா ஃபண்டை ஸ்விட்ச் பண்ணி மார்க்கெட் ஏறும் போது பாதுகாத்துக்கிறதுக்கும் கீழே இறங்கும் போது ஃபண்டை ஸ்விட்ச் பண்ணி வளர்ச்சி அடைய விடுறதுக்கும் ஒழுங்கா 3 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணியிருந்தா கூட அதிகபட்சமான லாபம் சம்பாரிச்சிருப்பாரு. ஆனா யாருமே துணிஞ்சு அது பண்றது கிடையாது. சோ நீ பண்ணாத, எதுவுமே பண்ணாட்டியும் 8% growthக்கு 1 crore 45 lakhsன்றது 85 yearsல வரும். நீ 85 yearsல தான் வந்து இந்த காசு எடுக்கணும்னு நாங்க சொல்லல. மார்க்கெட் நல்ல ஹை growthல இருக்கும் போது வேணும்னா தேவைப்படும் போது பணத்தை எடுத்துக்கோ. மார்க்கெட் டவுன் அடிக்குதா, கையில எக்ஸ்ட்ரா காசு இருந்தா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோன்னு சொல்றோம், டாப் அப் பண்ணிக்கோன்னு சொல்றோம். புரியுதுங்களா? there is a top up option also available here. withdrawal option இருக்கிற மாதிரி வருஷத்துக்கு 4 தடவை மார்க்கெட்ல இருந்து நீங்க வளர்ச்சி அடைஞ்சு வருஷத்துக்கு 4 தடவை வித்ட்ரா பண்ற ஆப்ஷன் இருக்கிற மாதிரி. From minimum of 5,000 rupees you can withdraw. வருஷத்துல 4 தடவை withdrawal இருக்கு. டாப் அப் பண்றது ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நீங்க வந்து பிரீமியம் பாலிசி இஷ்யூ ஆனதுக்கு அப்புறமே டாப் அப் பண்ணலாம். தேவைப்பட்டா மார்க்கெட் டவுன் அடிக்குதுன்னு நினைச்சீங்கன்னா you can always top up. வருஷத்துல 4 தடவை டாப் அப் பண்ணலாம். மினிமம் 5,000 ரூபாயில இருந்து டாப் அப் பண்ணலாம். ஒவ்வொரு தடையும் நான் டாப் அப் பண்ணும் போது இட் இஸ் கன்சிடர்ட் as a single premium. அதுக்கு தனியா சம் அஷ்யூர்ட் 1.25 times உருவாகுது. புரியுதுங்களா? இப்ப நான் டாப் அப் பண்ணும் போது யாருங்க நவீன் சார் கொஞ்சம் மியூட்ல போய்க்கோங்க, டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் தாட் போயிடும். சோ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நாட் ஓன்லி யோர் சிங்கிள் பிரீமியம் மாதிரி உயிர் பாதுகாப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபர்ஸ்ட் இயர்ல பாலிசி எடுத்துட்டேன், 1,24,000 ரூபாய் பிரீமியம் கட்டுறேன். சடனா எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் போனஸ், ஏப்ரல் மே மாசத்துல எனக்கு போனஸ் கிடைக்குது, ஒரு 50,000 ரூபாய் வருது. சரிங்களா? இந்த 50,000 ஐ கேன் டாப் அப். 50,000 போடும்போது எனக்கு உயிர் பாதுகாப்பு 50,000த்துல இன்டூ 1.25 டைம்ஸ். சோ 62,500 ரூபாய் எனக்கு உயிர் பாதுகாப்பு ஆடடா கிடைக்குது. அது ஒரு 5 வருஷம் லாக்இன் ஆயிரும். அந்த 50,000 நான் வித்ட்ரா இமீடியட்டா பண்ண முடியாது. 50,000 போட்ட தேதியில இருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வித்ட்ரா பண்ண முடியும். சோ எனக்கு கையில காசு வரும்போதெல்லாம் நான் வந்து டாப் அப் பண்ணிக்கிட்டே இருந்தால் எனக்கு சின்ன சின்ன தொகையா எனக்கு உயிர் பாதுகாப்பு சேமிச்சுட்டு வரும். ஃபண்ட் growth டவுனா இருக்கும் போது நான் இன்வெஸ்ட் பண்றனால எனக்கு யூனிட்ஸ் அதிகமாகும். the growth of my money will also be there. கிளியருங்களா? இது வந்து ஆர்ஆர் சார் கை தூக்குனீங்க, ஏதாவது டவுட்டா அடுத்த பாயிண்ட் போறதுக்குள்ளார? மேம் வெரி குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார், சொல்லுங்க மேம். இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் சொன்னீங்களா மேடம், டாப் அப், இதை வந்து நீங்க பாலிசி இஷ்யூ ஆன டேட்ல இருந்தே பண்ணலாம்னு சொன்னீங்க. பட் நான் 1 year ரெனியூவல் பண்ணிட்டேன் மேடம். ஆனா எனக்கு அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் டாப் அப் பண்ற ஆப்ஷன் வந்து இன்னும் எனேபிள் ஆக மாட்டேங்குது. நான் கேட்டிருக்கேன், அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க 90 daysக்கு அப்புறம் பண்ணலாம்னு சொன்னாங்க. அதுல இருந்து ட்ரை பண்ணேன்.
பட் அந்த ஓகே. ஆப்ஷன்ல டாப் அப் எடுத்துக்க மாட்டேங்குது எந்த பிளான் போட்டிருக்கீங்க சார்? மேம். இப்போ வந்து பிஆர் அது வந்து ஃபர்ஸ்ட் இப்போ பிளஸ் வந்துங்க. நான் லாஸ்ட் இயர் ஓகே. எடுக்கிறப்ப பரமரக்ஷா லைஃப் ப்ரோ தான். ஓகே. அந்த அதுல நான் ட்ரை வரணுமே. பண்ணி டாப் வரல. அப் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு சார். ஒன்னு பண்ணலாம். யூ கேன் புட் இட் இன் சமாதான். சரிங்களா? ஓகே. உங்க சித்தி ஆப்ல சமாதான் இருக்கு இல்லையா? அதுல வந்து ஆமாங்க. குவேரியா ரேஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து டாப் அப் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் நாட் அவைலபிள். ஹவு டு ஐ கோ அபவுட் இட்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே. தேங்க் யூ. அப்படி இன்னும் கொஞ்சம் நீங்க எந்த பிரான்ச் சார்? மேம் நான் கணேஷ் மேடம் ஆர்ஆர்எஸ் பேசுறேன். கணேஷ் திருப்பூர். சார் நீங்க வந்து இந்த ஆர்ஆர்எஸ். கேள்வியை கேட்டா நான் உங்களை என்ன பண்ணேன்? உங்களை தனியா கூப்பிட்டு என்னன்னா நான் பேசுறேன். ஏற்கனவே இல்ல அதுக்கு நீங்க இல்ல மேடம். இந்த ஜென்ரலா வந்து இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க, கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருப்பாங்க. அதனாலதான் நான் காமனா கேட்டேங்க. No issues. If you have this issue, take it up with the operations team. Send a mail to them. Ask them to find out why it has not been enabled. Do they need any other extra requirements? Okay. சரிங்களா? Sometimes I'll just give you an idea. Possibilities are that your entire human life value ஓட தொகை வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல இன்னும் fulfill ஆகல மேடம். அது இல்லனா you can ask and find out why the top up is not enabled. ஏன் enable ஆகலன்னு கேட்கலாம் நீங்க. சில தடவை நான் சொல்றேன்னா கஸ்டமர் வந்து ஃபுல்லா ஹியூமன் லைஃப் வேல்யூ 2 கோடி அளவு உயிர் பாதுகாப்பு இருக்குன்னா 2 கோடிக்கே எடுத்துப்பாரு. 2 கோடி எடுத்துட்டு இப்ப திரும்ப ஒரு என்ன சொல்ல ஒரு 20 லட்சம் 40 லட்சம் ஆட் பண்ணணும்னு நினைப்பாரு. அது வந்து நடக்காது. காரணம் என்னன்னா ஹியூமன் லைஃப் வேல்யூ அந்த அளவுக்கு சாச்சுரேட் ஆயிருச்சு. அவரோட சம்பளம் உயர்வு ஆகும்போது when he starts increasing his salary, human life value கூடி இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கேட்கும் போது அடிஷனலா போட்டு கூட நம்ம வாங்கலாம். In case he has reached his human life value. ஓகேங்களா? Okay. Thank you sir. Now moving on. தினேஷ் குமார் சார் ஏதோ சொல்ல வரீங்களா? அன்மியூட் பண்ணிருக்கீங்க. அன்மியூட் பண்ணணும் பேசுறதுனா. ஓகே. சொல்லுங்க. டவுட்டா? நோ. ஓகே தினேஷ் குமார் சார். Thank you. ஓகே. சோ இப்போ நான் வந்து சொன்ன விஷயம் என்ன? பிரீமியம் allocation charge ரீஃபண்ட் ஆகுறது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர்ல பிடிக்கிற காசை 10th, 11th, 12th and 13th இயர்ல டபுள் தி அமௌண்டா உங்களுக்கு யூனிட்ஸ் அலோகேட் ஆகும். இது பாயிண்ட் நம்பர் 1. சரிங்களா? நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்கன்னா, மேடம் நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, ஆனா இத வந்து நான் எப்படி நம்புறது? இது எங்க இருக்கு? நான் எப்படி இத வந்து கஸ்டமர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றது? டவுட் வருதா? எக்ஸாக்ட்லி மேம். கொட்டேஷன் எடுங்க. கொட்டேஷன் இல்லஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா? இல்லஸ்ட்ரேஷன்ல பார்ட் பி அப்படின்னு சொல்லி உங்க இல்லஸ்ட்ரேஷன்ல இருக்கும். அந்த பார்ட் பில இது இருக்கும். நான் உங்களுக்கு அது வேணா ஒரு கொட்டேஷனை உங்களுக்கு இப்போ நான் போட்டு ஐ வில் ஷோ டு யூ ஆஃப்டர் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் தி அதர் 2 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? சோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னன்னா, ரெண்டாவது பாயிண்ட் இப்படி பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ் எப்படி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயருக்கு உங்களுக்கு 10th, 11th, 12th and 13th இயருக்கு டபுள் தி அமௌண்டா யூனிட் அலோகேட் பண்றாங்களோ அதே மாதிரி மார்டாலிட்டி சார்ஜஸ் மந்த் ஆன் மந்த் எடுக்கக்கூடிய காசை 120 மாசத்துக்கு சார்ஜ் பிடிச்சிருப்பான். அந்த காசை மாசமா அடுத்த 120 மாசங்களுக்கு உங்களுக்கு அது ரீஃபண்ட் பண்ணிடுவான். மொத வருஷம் மாசத்துல 100 ரூபாய் எடுத்திருக்காருன்னா திரும்ப ரீஃபண்ட் எப்ப வருங்க? 11வது வருஷத்துல மாசத்துல அது ரீஃபண்ட் ஆயிரும். யூனிட் அலோகேட் ஆயிரும். கிளியரா? இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். கஸ்டமருக்கு இத சொன்னா கஸ்டமர் கண்டிப்பா காது கொடுத்து கேட்டு இந்த பிளான் எடுக்க முன் வருவாரு. மூணாவது பாயிண்ட் இஸ் கவர் கண்டினியூஸ் பூஸ்டர். சரிங்களா? கவர் கண்டினியூஸ் பூஸ்டர் அப்படின்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி கஸ்டமருக்கு கொடுக்குற ஒரு சலுகை. கிவிங் them a booster wherein 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கஸ்டமர் has all rights to withdraw his money. கரெக்டா? பணத்தை வித்ட்ரா பண்ணலாம். மிச்சம் எவ்வளவு அக்கவுண்ட்ல வைக்கணும்? 2 பிரீமியம் வைக்கணும். 20% மேடம்.
எக்ஸாக்ட்லி 20 2 பிரீமியம் இல்ல மேடம், 20% ஆஃப் டோட்டல் பிரீமியம் பேட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரீமியம்ல இருந்து 20% விட்டுட்டு பாக்கி தொகையை வித்ட்ரா பண்ணலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்க எடுத்தாதான் ஃபண்ட் க்ரோ ஆகும். கரெக்ட்டுங்களா? இல்ல எனக்கு வந்து ஆத்திர அவசரத்துக்கு மொத்தமாவே எடுக்கிற மாதிரி ஆயிருதுன்னு சொல்லும் போது ஃபண்ட்ல இருக்கக்கூடிய தொகையில எவ்வளவு எடுக்கலாம்னா, நீங்க டோட்டலா கட்டின பிரீமியம்ல இருந்து 20% விட்டுட்டு மிச்சத்தை எடுத்துக்கலாம். கிளியரா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வருஷம் தான் பிரீமியம் கட்ட வராரு கஸ்டமர். பிரீமியம் கட்டுறதே 5 வருஷம் தான். பாலிசி டேர்ம் 50 வருஷம் எடுத்திருக்காரு. சரிங்களா? இப்போ இந்த கஸ்டமருக்கு 35 வயசு ஆகுது. 5 வருஷத்துல அவர் என்ன பண்றாரு? ஒரு உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படின்ற பிரீமியம் கட்டிட்டு இருக்காரு. 5 வருஷத்துல 5 லட்சம் கட்டிட்டாரு. 5 வருஷத்துக்கு அப்புறம் தானே வித்ட்ரா பண்ண முடியும். ஒரு 7வது வருஷத்துல வந்து இவர் வித்ட்ரா பண்றாருன்னு வச்சுக்குவோம். வித்ட்ராலுக்குன்னு வந்து நிக்கும் போது ஃபண்ட்ல என்ன இருக்குன்னு பாப்பாங்க. சோ ஃபண்ட்ல வந்து ஒரு 8 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ 8 லட்சத்தையும் வித்ட்ரா பண்ண முடியும்னா முடியாது. அப்போ அவர் எவ்வளவு விடணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் கட்டின டோட்டல் பிரீமியம் 5 வருஷத்துக்கு கட்டின பிரீமியம் 5 லட்சம் ரூபாய். இதுல 20% சொல்லும் போது என்ன ஆகுது? தொகை எவ்வளவு வருது? அஞ்சு லட்சத்துக்கு 20%. 1 லட்சம் ரூபாய் மேம். 1 lakh rupees. சரிங்களா? சோ இது வந்து நிறைய பேர் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்கன்னா, ஒரு பிரீமியம் விட்டா போதும். ஏன்னா 20% சொல்லும் போது 1 லட்சம் வந்து ஒரு பிரீமியம் அளவுக்கு தானே வருது அப்படின்ட்டு. இதே இனி ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். 12 இயர்ஸ்க்கு நீங்க பிரீமியம் கட்டுறீங்க. 1 லட்சம் 1 லட்சம்ட்டு 12 வருஷம் கட்டிட்டீங்க. 12 லட்சத்துல 20% எவ்வளவுங்க? 2,40,000 மேம். 2,40,000 விட்டுட்டு மிச்சத்தை வித்ட்ரா பண்ணலாம். புரியுதுங்களா? கிளியரா? இப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே சார், ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ்னா தயவு செஞ்சு கேளுங்க. ஓகே, புரிஞ்சிருச்சு. வெரி குட். இப்போ உங்களுக்கு என்ன இந்த பிளான்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கஸ்டமர் வித்ட்ரா பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? வித்ட்ரா பண்ணி பொதுவா யூலிப் ப்ராடக்ட பத்தி பேசும்போது, தனியா யூலிப்னு சொல்லி நான் எடுக்கும்போது, ஓகே, எனக்கு மார்க்கெட் பிளக்சுவேட் ஆகி என்னோட பிரீமியம் ஒரு ஆனுவலைஸ்டு பிரீமியமுக்கு கீழே போயிருச்சு. ஒரு ஆனுவலைஸ்டு பிரீமியம் 20% பத்தி பேசல. ஒரு ஆனுவல் பிரீமியமுக்கு கீழே போயிருச்சுன்னு சொன்னா என்னோட பாலிசி டெர்மினேட் ஆயிரும். சரிங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. பொதுவாக யூலிப் ப்ராடக்ட்ல என்னோட வித்ட்ரால் எல்லாம் பண்ண பிறகு மிச்சம் இருக்கிற தொகையில என்னோட இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஒரு ஆனுவலைஸ்டு பிரீமியமுக்கு கீழே இறங்கிருச்சுன்னு சொன்னா என்னோட பாலிசி டெர்மினேட் ஆயிரும். எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. ஓகேங்களா? ஆனா பரமரக்ஷால கவர் கண்டினியூஸ் பூஸ்டர் அப்படின்ற ஒரு பஃபரை வந்து கம்பெனி கஸ்டமருக்கு கொடுக்கிற காரணத்தினால ஒரு ஆனுவலைஸ்டு பிரீமியம் வந்து கீழே போகாத அளவுக்கு company will give a buffer of 10% every month. Month on month, and for example 5 years premium கட்டுறது 1 லட்சம் ரூபாய் மிச்சத்தை வச்சு பாக்கி வித்ட்ரா பண்ணிடுறாருன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? சோ இந்த 1 லட்சம் ரூபாய்ன்றத வந்து கீழே கொஞ்சம் மார்க்கெட்ல மாசத்துல இறங்கினா கம்பெனி அத 1 லட்சம் ரூபாவா வந்து மெயின்டைன் பண்ணும். எத்தனை நாளுக்கு மெயின்டைன் பண்ணணும்? 15வது வருஷத்துக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணும். சொல்றது புரியுதுங்களா? வேலிட் பாயிண்ட் மேடம். 15th இயர் வரைக்கும் கம்பெனி உங்களுக்கு உயிர் பாதுகாப்பு நிலைச்சிருக்கணும்ன்றதுக்காண்டி அந்த 1 லட்சத்தை பஃபரை போட்டு பாதுகாத்துட்டு வரும். ஓகேங்களா? இப்ப அடுத்த கேள்வி கஸ்டமர் கிட்ட இருந்து என்ன வரும்? இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு சார், 15 வருஷத்து வரைக்கும் கம்பெனி எனக்கு சப்போர்ட் பண்ணுது, ஆனா 16வது வருஷத்துல என்ன சார் அப்படின்னு சொன்னா கம்பெனி will not give the buffer. ஓகே, அப்போ 16th இயர்ல எனக்கு ஒரு பிரீமியம் பக்கம் கீழே இறங்கிருச்சுன்னா, 1 ஆனுவலைஸ் பிரீமியமோட கீழே இறங்கிருச்சுன்னா என் பாலிசி டெர்மினேட் ஆயிருமா அப்படின்னு கஸ்டமர் கேட்டாருன்னா கிடையாது. என்ன ஆகும்? உங்க ஃபண்ட் வேல்யூ ஒண்ணுமே அக்கவுண்ட்ல இல்லாட்டியும் கம்பெனி will give you your life cover of 1 crore.
நீங்க 1 கோடி ரூபாய்க்கு இந்த பிளான் எடுத்திருந்தீங்கன்னா அந்த 1 கோடி ரூபாய் என் அக்கௌண்ட்ல எந்த ஃபண்டும் இல்லாட்டியும் என்னோட உயிர் பாதுகாப்பு 50 வருஷம் வரைக்கும் இருக்கும். என்ன ஃபண்ட் இருக்காது, மெச்சூரிட்டியில காசு எதுவும் இருக்காது, உயிர் பாதுகாப்பு மட்டும்தான் இருக்கும். கிளியரா? மேம் இந்த கவர் கண்டிஸ் பூஸ்ட்ங்கிறது பேக்கேஜ்ல ஆட் ஆயிருக்குமா இல்ல நம்ம தனியா ரைடர் நீங்க மாதிரி போடணுமா? தனியாலாம் எடுக்க வேண்டாம் சார். இந்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு இங்க இருக்கிற தெரியுதுங்களா ஸ்கிரீன்ல? இப்போ மேல பாருங்க. சரிங்க மேம். டைமிங் ஆஃப் கிரெடிட் 15th இயர் வரைக்கும். ஃபண்ட் வேல்யூ at the end of the policy month, if fund value falls below 10% of one annual premium, the company will keep it up. சரிங்களா? 16th இயர்ல இருந்து at the end of each policy month till the end of the policy term, the entire life cover will continue. எந்த மாற்றமும் கிடையாது. கிளியரா? இது வந்து எக்ஸ்ட்ரா காசெல்லாம் எதுவுமே கட்ட வேண்டாம். Now what I'm going to do is, இங்க பாருங்க உங்க ஃபண்ட் ஸ்விட்சிங் எல்லாம். I'm sorry, 5000 ரூபாய் சொன்னேன்னா உங்க விட்ரால் 1000 ரூபாயில இருந்து இருக்கு. டாப் அப்பும் 1000 ரூபாயில இருந்து இருக்கு. 1000 rupeesல இருந்து டாப் அப் பண்ணிக்கலாம். கிளியருங்களா? பாலிசி எண்டு 5 வருஷம் மட்டும்தான் பண்ண முடியாது. ஏன்னா லாக் இன் பீரியட் 5 years இருக்கிறதுனால பாலிசி 45வது வருஷத்துல மட்டும் லாஸ்டா பண்ணலாம். அதுக்கு மேல பண்ண முடியாது. கிளியரா சார்? மேடம் ஒரு சின்ன டவுட் மேடம். சார் டவுட்ட கேளுங்க, அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போயிருவேன். அதான் மேடம், இப்போ ஆல்ரெடி அவர் பிரீமியம் பே பண்ணிட்டு இருக்காரு, எக்ஸ்ட்ரா ஃபண்ட் லோட் பண்றாங்களா, அப்ப அமௌண்ட் ஆட் ஆகுங்கிற மாதிரி சொல்றீங்க. முதல்ல அந்த மாதிரி இல்லைங்க மேடம், அதுதான் டவுட். டாப் அப் பண்ணா உங்களுக்கு டாப் அப்போட அர்த்தமே டாப் அப் பண்ணீங்கன்னா அது சிங்கிள் பிரீமியமா தான் கம்பெனி கணக்கு எடுக்கும் சார். ஓகேங்க. சோ சிங்கிள் பிரீமியம் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா எவ்வளவு உங்களுக்கு உயிர் பாதுகாப்பதுக்கு 1.25 times தான். ஆமாங்க. 60 வயசுக்கு மேல இருந்தா 1.1 time. புரியுதுங்களா? சரிங்க. சோ நான் வந்து இந்த பிளான் எடுத்துட்டேன். எனக்கு எக்ஸ்ட்ராவா கையில கொஞ்சம் காசு இருக்கிறதுக்கு வேற எங்கேயாவது போய் போடுறதுக்கு பதிலாக இதுலயே நான் டாப் அப் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஆனா நம்ம அட்வைசரா இருக்கறனால நம்ம என்ன பண்றோம், கஸ்டமர் கிட்ட இத சொல்றது கிடையாது. ஏன் சொல்றது கிடையாது? இதுலயே எல்லாத்தையும் தூக்கி போட்டு இருந்தாருன்னா அடுத்த பாலிசி வராது இல்ல. அதனால சொல்றது கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளவுதான். ஓகே, ஆல் ரைட். இப்போ இந்த ஓகே இந்த ஸ்கிரீன்ல I'll make it a little more bigger. ஓகே, உங்களோட மார்டாலிட்டி இங்க பாருங்க. பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ் இங்க 10,000 ரூபான்னு காட்டுதா? தேங்க்ஸ்க்கா. ஸ்கிரீன் வந்து ஒரே நிமிஷம். டென்த் இயர்ல இங்க பாருங்க, இங்க தெரியுதுங்களா 10,000? பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல 88,538 ரூபாய், பக்கத்துல 10,385 ரூபாய் காட்டுதுங்களா சார்? தெரியுதா? தெரியலையா? இந்த மவுஸ் கொண்டு வைங்க. மவுஸ் வந்து போடவாங்க. ஸ்டார்டிங்ல மார்டாலிட்டி சார்ஜ் டிடக்ஷன் சொல்லி போட்டிருக்காங்களா சார்? ஒரே நிமிஷம். மார்டாலிட்டி சார்ஜ் டிடக்ஷனோட இங்க மார்டாலிட்டி சார்ஜ் டிடக்ஷன் அப்புறமேட்டு பார்க்கலாம். வந்து ஃபர்ஸ்ட் இதுல பாலிசி இயர் 1 2 3 4 5 6 19 வரைக்கும் காட்டுதா? சீரியல் நம்பர் மாதிரி போட்டிருக்காங்களா? பாலிசி இயர் 1 2 3 4 5 6 போடுறாங்க இல்லீங்களா? இப்போ பக்கத்திலேயே உங்களுக்கு என்ன போட்டிருக்காங்க? ஆனுவலைஸ்டு பிரீமியம் 86,538 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ் 10,385 ரூபான்னு போட்டிருக்காங்களா? இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு பிரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ் வந்து ரீஃபண்ட் பண்றத வந்து இங்க போட்டிருப்பாங்க.
10th காலம் சரிங்க 10th இயர்ல வரும் சரிங்களா 10,385 ரூபான்னு சொல்லி வரும். அது உங்க இல்லஸ்ட்ரேஷன் எடுக்கும் போது பார்க்கலாம். So just give me a minute. I'll take your illustration and show to you so you'll have a better understanding. சரிங்களா இதை நான் வந்து க்ளோஸ் பண்றேன். என்னோட மொபைல்ல வந்து I'll just touch பண்ணேன்னா கீழே எனக்கு கோர்ஸ் காட்டுது. கோர்ஸ்ல வந்து கிளிக் பண்ணிடுறேன். சரிங்களா கோர்ஸ்ல வந்து நான் என்ன பண்றேன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சொல்யூஷன் மேல இருக்கிறத நான் டச் பண்றேன். அதுல எனக்கு சம்பூர்ண ரக்ஷா சாரி பரமரக்ஷா பரமரக்ஷா கீழே பரமரக்ஷா 3வது கீழே இருக்கு பரமரக்ஷா அப்படின்றதுல இருக்கு. கஸ்டமரோட பேரை ஏதோ ஒன்று போடுறேன் சரிங்களா. அவரோட டேட் ஆஃப் பர்த் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 35 வயசு சொன்னா என்ன ஏஜ் இருக்கணும் 25 15 5 5 19 வரணும். ஆகஸ்ட் 90 வந்துருச்சு 35 வயசு ஆளு சரிங்களா. ப்ரொபோசல் லைஃப் இன்சூரன்ஸ் ஒரே ஆளு தான் சரிங்களா. இதை வந்து நான் என்ன பண்றேன் 12 இயர்ஸ் பிரீமியம் கட்டுறதுக்கு சொல்லிருக்கேன். பாலிசி டர்ம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு சொல்லி நான் எடுத்துக்கோம் எக்ஸாம்பிள் தான் சரிங்களா. 50 இயர்ஸ் சொல்லி நான் எடுத்துக்கேன். என்னோட பேசிக் சமேஷோட 60 லட்சம் இருக்கிறத நான் 1 கோடியா மாத்துறேன் சரிங்களா. 1 crore மாத்திட்டேன். கண்டினியூ கொடுத்தாச்சு. See the number of funds available. சுத்திட்டு இருக்கேன் ஒரே நிமிஷம். உங்களுக்கு வந்து welcome to see the number of funds. Top 200 Alpha 30 index fund is a equity fund, large cap equity, top 50 fund equity fund, mid cap momentum index fund equity fund, nifty alpha fund equity fund, momentum 50 index fund equity fund, multi cap fund equity fund, multi cap momentum equity எல்லாமே வந்து is on your what you call equity funds. Let me show you where the debt fund is. Debt fund will be in the whole life stable growth fund இருக்குலையா. This is an income fund. Whole life income fund is an income fund. சரிங்களா இது ரெண்டுமே income fund. Whole life stable growth fund, whole life income fund. இதுக்கு அப்புறம் aggressive growth fund னு இருக்கும். Whole life aggressive growth fund வந்து hybrid fund. சரிங்களா. இந்த மாதிரி நிறைய funds available இருக்கு. முக்காவாசி equity funds தான். சரிங்களா. இப்போ நம்ம flexi growthல தான் நம்ம போட்டோம் கரெக்ட்டுங்களா. flexi growthல தான் நான் போட்டேன். So I'm going to add flexi growthல flexi growthல 100% போடுறேன். மாத்தி போட்டுக்கலாம் 10% 20% எந்த ஃபண்ட் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து I taken it flexi growth fund okay 100% submit. இப்போ நான் submit கொடுத்த உடனே it is taken it as 100%. I'm continuing from here. continue சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட பிரீமியம் பாருங்க. ஓவராலா 1,27,243 ரூபாய் பிரீமியம். என்னோட மெச்சூரிட்டி வேல்யூ கீழ பாருங்க 1,83,97,000 ரூபாய் is my maturity at 8%. லைஃப் கவர் 1 கோடி. சோ இப்போ ஜெனரேட் PDF ன்னு சொல்லி நான் கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு PDF ஜெனரேட் ஆகும். சரிங்களா. இல்லஸ்ட்ரேஷன் நான் கஸ்டமருக்கு அனுப்புறதுக்கு ஷேர் பண்ணா இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு அனுப்பலாம் அல்லது PDF டவுன்லோட் பண்ணி அத கஸ்டமருக்கு நம்ம அனுப்பலாம். சரிங்களா. So it is asking whether I want to share the PDF. நான் இப்போதைக்கு ஷேர் பண்ணல சரிங்களா. I'm just enlarging my screen for you to see. Just give me a minute. இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் இத பண்ணிக்கிறேன். I'll turn my screen for you. லேண்ட்ஸ்கேப் மோட்லயே வர மாட்டேங்குது. ஓகே க்ளோஸ் பண்ணிடுறேன். லேண்ட்ஸ்கேப்ல வர மாட்டேங்குது. anyhow let me just try this. just note this. சரிங்களா. இங்க என்ன போட்டிருக்காங்க ஸ்டார்டிங்ல உங்களோட இல்லஸ்ட்ரேஷன்ல இங்க ஸ்டார்டிங்லயே பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ் அது இதுன்னு எல்லாம் போட்டிருப்பான். புரியுதுங்களா. இங்க பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ் என்ன பரமரக்ஷா மார்டாலிட்டி சார்ஜ் என்ன பிரீமியம் பரமரக்ஷா மார்டாலிட்டி சார்ஜ் அதர் அடிஷன்ஸ் டு த ஃபண்ட் ஆட் இதெல்லாம் போட்டிருப்பாங்க கரெக்ட்டுங்களா. இப்போ வாட் யூ நீட் டு டூ இஸ் கம் டவுன் டு த பார்ட் பி. சரிங்களா. பார்ட் பின்னு சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்துல வந்து ஒரே நிமிஷம் you'll find part B here. part A இங்க போட்டிருக்காங்க பாருங்க. part A ன்னு காட்டுது. total invested amount 86,533 part A ன்னு போட்டிருக்காங்களா. தெரியுதுங்களா part A. இதே மாதிரி உங்களுக்கு part B ன்னு சொல்லி உங்க இல்லஸ்ட்ரேஷன்ல கீழே காட்டும். காட்டுதா. தெரியுதா சார். எஸ். சோ இப்போ இங்க பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ் எவ்வளவு போட்டிருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளவு போட்டிருக்காங்க 10,385 ரூபாய் போட்டிருக்காங்க. அந்த தொகைய 10வது வருஷத்துல உங்களுக்கு இங்க காட்டும். டபுள் தி அமௌண்டா 20,769 ரூபாய் காட்டுதா. தெரியுதுங்களா. Yes. So whatever was taken here as 10,385 into 2 போடுங்க. உங்களுக்கு இது 20,769 ரூபாய் வந்திருக்கும். புரியுதுங்களா. கிளியரா. ஓகே. இப்போ அடுத்த விஷயம் என்னன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் இயர்ல எடுக்கிற மார்டாலிட்டி சார்ஜ் எவ்வளவு சார். 9,660. 9,660. அது வந்து உங்களுக்கு 11வது வருஷத்துல இருந்து தானே வரும்.
10வது வருஷத்துல இருந்து வராது. கரெக்டா? 120 மாசம்னா 10 வருஷம் முடிஞ்ச பிறகு 11வது வருஷத்துல இந்த 9066 பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ் 2வது வருஷத்துல எவ்வளவு இருக்கு? 81,346. 5வது இங்க 5182 ரூபாய் இருக்குல்ல, நீங்க பிரீமியம் அமௌண்ட் பாக்குறீங்க. 592 ரூபாய். 5192 rupees இருக்கா? ஆமா ஆமாங்க. 5192 into 2 எவ்வளவுங்க சார்? 5192 rupees into 2 எவ்வளவுங்க? 10,384 ரூபாய். கரெக்டா? ஆமாங்க. ஆமா ஆமாங்க. அதோட இந்த 9066 ஆட் பண்ணுங்க. 10,384 ரூபாய் பிளஸ் 9066 rupees ஆட் பண்ணுங்க. எவ்வளவு சார் வருது? 19,450. எவ்வளவுங்க? 19,450. 19,450. 19,450 கீழே இங்க தெரியுதுங்களா? 20,796 கீழே. எஸ் செகண்ட் இருக்கு. 19,450 இருக்கு. ஓகே. கிளியருங்களா? சோ இந்த மாதிரி கஸ்டமருக்கு சொல்லி புரிய வச்சீங்கன்னு வைங்களேன், நல்லா இருக்குமா? ஸோ இல்லஸ்ட்ரேஷன் எடுக்கும் போது எது எங்கெங்க இருக்குன்றத வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கஸ்டமர் கிட்ட சார் ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே டீட்டெயில்டா இருக்கு சார், ஒவ்வொரு இதுவும் நாங்க வந்து ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்லாம் சொல்றத வந்து கிளியர் கட்டா பார்ட் பில போட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு பார்ட் பிக்கு வந்து நான் இப்போ உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கஸ்டமருக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா கஸ்டமர் வில் பி சாட்டிஸ்ஃபைட் டு லிசன் டு யூ. ஓகேவா?